السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها صدق الله العلي العليم. فقال نبينا صلى الله عليه وسلم القيس من دانا نفسه من عمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட காத்தமன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சோடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியா அல்லாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடேற்றமும் என்றென்று நின்றோட்டுமாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் ஈடேர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையில் நம் வாழும் காலம் வரை அவருடைய இபாதத்துகளை அவருடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய அந்த பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து மௌத்துக்கு முன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இடையர்களே, இந்த வார ஜுமாவில் நன்மை செய்குதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இடையர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இதற்கு உதாரணம் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, அவருடைய தாய், அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர்கள் யாராவது நிரந்தரமாக இருந்திருக்கின்றார்களா இந்த உலகத்தில்? இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திற்கு நாம் எப்படியெல்லாம் பாடுபடுகின்றோம், நாம் எப்படியெல்லாம் அதற்காக ஓடுகின்றோம், உழைக்கின்றோம். ஆனால் நிலையான ஒரு உலகம் இருக்கின்றது. அந்த நிலையான அந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு வயது வரம்பு கிடையாது, மௌத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இந்த மனிதனுடைய ஆகிரத்து. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த மனிதர்கள் எப்படி தயாராகின்றார்கள்? ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு ஊருக்கு போகின்றோம், ஒரு வெளியூருக்கு போகின்றோம் என்றால் அதற்காக
தயாரிப்பு செய்வோம். எப்படிலாம் தயாரிப்பு செய்வோம்? ஒரு 5 நாள் ஊருக்கு போறோம்னா அதுக்கேற்றமான துணிகள், உணவுகள், அந்த 5 நாளுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை அதுக்கெல்லாம் நம்ம தயாராகிடும். ஏன்னா போயிட்டு வரதுக்கு 5 நாள் ஆகும். ஆனா போயிட்டு திரும்பி வரமாட்டோம். மௌத்துக்கு பின்னாடி திரும்பி உலகத்துக்கு வருவோமா? மௌத்தாகிட்டாங்க, போனவங்க திரும்பி வந்தாங்களா? வரல. அப்ப அந்த திரும்பி வராத அந்த வாழ்க்கைக்கு, மௌத்துக்கு பின்னாடி திரும்பி வராத அந்த வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம என்ன பொருட்களை தயார் பண்ணி வச்சிருக்கோம்? எந்த பொருளையும் எடுத்துட்டு போக முடியாது. நம்ம கட்டின வீட்டை எடுத்துன்னு போக முடியுமா? நம்ம கட்டின வீட்டை எடுத்துன்னு போக முடியுமா? நாம சம்பாதிச்ச பண காசு எடுத்துன்னு போக முடியுமா? எதை எடுத்துன்னு போக முடியும்? எதை யார் எடுத்துன்னு போனாங்க? இந்த உலகத்துல யாராவது ஏதாவது எடுத்துன்னு போனாங்களா? உலகத்துல காட்ட முடியுமா? இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவரு என்ன செஞ்சாரு? போகும்போது வீட்டையும் எடுத்துன்னு போயிட்டாரு கபூர்ல, சொல்ல முடியுமா? போகும்போது பண காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு, சொல்ல முடியுமா? யாருமே அப்படி ஒரு உதாரணத்தை காட்ட முடியாது உலகத்துல. காரணம், அந்த உலகத்துக்கு நாம எதுவுமே எடுத்துன்னு போக வேண்டியதில்லை. அந்த உலகத்துல எல்லாம் இந்த மனிதனுக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல அந்த உலகத்துக்கு இந்த மனிதனுக்கு எல்லாத்தையும் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிறான். ஆனா இந்த மனிதன் அந்த உலகத்திற்கு போவான், மௌத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கைக்காக வேண்டி என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறான்? என்ன தயார் பண்ணணும்? வீடு தயார் பண்ண வேண்டியதில்லை. சொத்து சுகத்தை கேட்கலாம்ல. உங்கள்கிட்ட வீடு வாசலை கேட்டானா, உங்களுடைய உயிர்களை கேட்டானா, உங்களோட சொத்து சுகங்களை கேட்டானா, உங்க பண காசுகளை கேட்டானா? அல்ல, அதை கேட்கலையே. நன்மைகள் நன்மைகள் செய்வதுதான் நல்ல விரும்பி அவருடைய கட்டளைகளை நிறைவேற்று. இதைதான் அல்ல உங்களுக்கு எதிர்பார்க்கின்றான். உலகத்தில் கூட மனிதர்கள் யாருக்காவது ஒரு மனிதன் ஒரு உதவி செய்து விட்டால் அந்த உதவிக்காக வேண்டி உதவி செய்வதை பார்க்கும் போதெல்லாம் சலாம் சொல்லுவான், பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பான், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பான். மனுஷன் கேட்கறா இல்லையா? காரணம், இவர் ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாரு, அவர் உதவி செஞ்சிருப்பாரு, அந்த நன்றி கடை. ஆனா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல படைத்து நமக்கு தேவையான நம்ம உடல் பாகங்களை அமைத்து, கை காலை கொடுத்து, கண்ணை கொடுத்து, இன்னும் நம்ம உலகத்தை வாழ்வதற்கு தேவையான நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நாம என்ன செஞ்சோம்? நாம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்? அந்த அல்லாஹ் நம்ம எப்படி சந்திக்க போறோம்? ஒரு ஊருக்கு போறோம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறேன். ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனா எப்படி போவோம்? வெறுங்கையோட போவோமா? போக மாட்டோம். ஸ்வீட் வாங்கி போவோம், பழங்கள் வாங்கி போவோம். இன்னும் ரமஜான் மாதம் இருந்துச்சுன்னா துணியில வாங்கி போவோம். போறோமா இல்லையா? ஏன்? வெறும் கையோடு பார்த்தா அவங்க பார்ப்பாங்க, என்ன வெறும் கையோடு வந்தது ஒரு மாதிரியா பார்ப்போம். ஆனா உங்களுக்கு உலகத்தையே கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்து, உங்களுக்கு எல்லா விதமான உடல் அமைப்புகளை கொடுத்து அந்த அல்லாஹ்வை சந்திச்சு போகும்போது நீங்க எதை கொண்டு போவீங்க? அல்லாஹ் உங்ககிட்ட எதை கேட்டா? கபர்ல வைக்கிறாங்க, நாங்க வெள்ளை துணியை போட்டு மூடிடுறாங்க. இப்ப நீங்க அல்லாஹ்க்கு எதை கொண்டு போனீங்க? உங்களுடைய அமல்கள், உங்களுடைய நல்ல அமல்கள், உங்களுடைய நன்மைகள், நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்க. உங்ககிட்ட எதையும் அல்லாஹ் எதிர்பார்க்க. அவருடைய இபாதத்துக்களை, அவருடைய கட்டளைகளை சரிவர செய்யுங்க. இதை செஞ்சாலும் போதுமே. இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய நன்றி கடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று தொழுகிறாங்க. ஆயிஷா எல்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டானே, அல்லாஹ் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், இனிமேல் பாவத்துடைய கணக்குகளை எழுத போறது இல்லை. பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி நீங்க, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் நீங்க. அப்படிப்பட்ட நீங்க எதுக்கு கால்கள் வீங்க தொழுகிறீங்க? இரவுக்குள்ள எதுக்கு நின்று தொழுகிறீங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அலைஹிஸ்ஸலாம் ஷுக்ரா, அல்லாஹ் எனக்கு இந்த உடலை கொடுத்துக்கிறான், உடல் அமைப்பு கொடுத்திருக்கிறாய், உணவு விஷயத்தை கொடுத்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட அந்த அல்லாவுக்கு நான் எதுனா செய்ய வேண்டாமா? அல்லாஹ்க்கு நான் பணம் காசத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ்க்கு நான் கட்டின வீட்டை கொடுக்க முடியாது, அல்லாஹ்க்கு நான் என்னோட உயிரை கொடுக்க முடியாது. என்னுடைய சில அமல்கள், என்னுடைய நல்ல அமல்களை நான் அல்லாஹ்க்கு எத்தி வைக்கிறேன். என்னுடைய நல்ல அமல்களை நான் அல்லாஹ்க்கு எத்தி வைக்கிறேன். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் வேண்டியவர்களே, இந்த அழியக்கூடிய உலகம், அழிய போகக்கூடிய நாம், அழியாத அந்த உலகத்திற்கு நாம் என்ன தயாரித்து வச்சிருக்கின்றோம்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அல் கையு சுமந்தான நஃப்ஸஹு மன் அமில லிமா பாத. உலகத்திலே அறிவாளி யாருங்க? உலகத்திலேயே அறிவாளி யாரு? ராக்கெட் தயாரிக்கிறவனா, ஒரு கப்பலை தயாரிக்கிறவனா, அல்லது புது புது கண்டுபிடிக்கிறவனா, அவன் அறிவாளி. அல் கையு சுமந்தான நஃப்ஸு. இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யார் தெரியுமா? மன் அமில லிமா பாதல் மௌத். தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி முன் தயாரிப்பு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்திலேயே அறிவாளிகள். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பேர் அறிவாளியா இருந்தாலும் அது இந்த உலகத்தோட போயிடும். ஆனா அறிவாளி எப்படி இருப்பான்? எப்படி ஒரு ஊருக்கு போனா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு போயிடும். நாங்க ஒரு கார் விட்டு போறோம்னா அந்த கார் முதல்ல மெக்கானிக் போய் காட்டுவோம், எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. டயர்ல காத்த பார்ப்பான், பெட்ரோல் நிரப்புவான், துணிமணிகளை வைப்பான், எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கும். எதுவுமே இல்லை, டயர்ல காத்து இல்லை, பெட்ரோல் கம்மியா இருக்குது, துணிமணிலாம் எடுத்துன்னு போல, அவன் போகக்கூடிய இடம் சரியாயிடுமா? அவன் போகக்கூடிய இடத்துக்கு அடைஞ்சிருவான அந்த மனுஷன்? அடைய மாட்டான். அவன் இலக்க போய் அந்த மனிதன் அடைய மாட்டான். அதே மாதிரிதான் மௌத்துக்கு பின்னாடி உள்ள பெரிய வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நாம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம்? நாம எதை கொண்டு போறோம்? எதை கொண்டு போனா நாம நினைச்சது சொர்க்கத்தை அடைய முடியும்? நம்ம லட்சியம் அதுதானே, நம்ம லட்சியம் அதுதானே. சொர்க்கத்தை அடையுதானே அந்த உலகத்து எல்லாருடைய குறிக்கோள். யாரும் நரகத்துக்கு போறது விரும்புவோமா? எனக்கு நரகத்து கொடுத்துருக்காங்க யாரும் துவா கேட்கிறோமா? அல்லாட்ட கேட்கிற யாராவது இருக்கிறோமா? இல்லையே. எல்லாருக்கும் சொர்க்கம் வந்து எல்லாரும் கேட்கிறோம். பெருமாள் சிலர் சொன்னாங்க இல்லையா, நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்க, அதுதான் சொர்க்கத்துக்கு உயர்ந்த சொர்க்கம் சொன்னாங்க பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சொர்க்கத்தை அடையணும்னா சும்மா அடைஞ்சிட முடியுமா? அதுக்குள்ள அந்த தயாரிப்பு, அதற்குண்டான அமல்கள், அதற்குண்டான நன்மைகள், இதைகளை நாம என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் மகிழ்ச்சி அடையணும். என் அடியான பாருங்க, மலக்குமார்கிட்ட சொல்லுவான், என்னோட அடியான பாருங்க, இந்த உலகத்துல எனக்காகவே வாழ்ந்தான், இந்த உலகத்துல எனக்காகவே வாழ்ந்தான், எனக்காகவே அமல் செஞ்சான், என்னோட கட்டளைகளை நிறைவேற்றினான், இன்னைக்கு எவ்வளவு நன்மைகளை கொண்டு வரான் அப்படி சொர்க்கத்து. அதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கும்? அதுக்கு என்னங்க நம்ம செய்யணும்? நன்மைகளை அதிகமா செய்யணும். இந்த உலகத்துல நன்மைகளை அதிகமா செய்யணும். இதுதான் நம்முடைய வேலை. நன்மைகள் பல வகையில செய்யலாம். நன்மைகள் நான் பல தடவை சொல்லுவேன், நன்மை செய்யறதுக்கெல்லாம் கால நேர அவகாசம் எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் செய்யலாம். ஒரு சுபானவர் சொல்லுங்க, அது நன்மைதான். எத்தனை பேர் பள்ளியாத்து வெளியே போனோம் சுபான சொல்லியிருக்கிறோம்? தஸ்பீஹாவது ஓதி இருப்போமா? தஸ்பீஹாவது ஓதி இருப்போமா? ஒரு சுபான் இல்ல. மன் ஜாஅ பில் ஹஸனத்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யாராவது ஒரு மனிதன் ஒரு நலவு செஞ்சானா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை தரல. குர்ஆன்ல சொல்றான், ஒண்ணுக்கு ஒண்ணு கிடையாது, ஒண்ணுக்கு 10 தரன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன். ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அது போன்று நான் 10 மடங்கு நன்மை அந்த மனிதனுக்கு தரேன்றான். அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ்வுடைய உள்ளம் விசாலமானது, அல்லாஹ்வுடைய உள்ளம் விசாலமானது. அவன் விசாலமானவனாக இருக்கிறதின் காரணமாக தான் அவன் நீங்க செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் 10 மடங்கு தரும். ஆனா செய்வதற்கு நாம தயாராக இல்லை. நன்மைகளை செய்வதற்கு நாம தயாராகி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏழை சஹாபாக்கள் எல்லாம் வந்தாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் ஜகாத்து கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமா பொருளை செலவு செய்யறாங்க, நன்மைகள் அதிகப்படுத்திக்கிறாங்க, கொடுத்து சஹாபாக்கள் கொடுப்பவர்கள்.
அதுவும் பணக்கார சகாபாக்கள் அவர்கள் இருப்பதை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படி இவர்கள் கொடுத்து 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 நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாங்க ஏழை, எங்களால ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எங்களால போர் செய்யறதுக்கு வருவோம், ஆனா அந்த போருக்கு உண்டான பொருட்களை எங்களால கொடுக்க முடியாது. அவங்க போர்லயும் கலந்துக்கிறாங்க, போருக்கு உண்டான பொருளையும் கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம், அவங்கள மாதிரி நன்மை அடையிறதுக்கு நீங்க எதனா எங்களுக்கு அமலை கற்றுக் கொடுங்க. பெருமாள் சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க. சஹாபா எது ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை வருங்க. நீங்க அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கு நீங்க ஈக்குவலாயிடுவீங்க. அந்த பணக்கார சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யறாங்களோ அந்த நன்மையை நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியோ சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீங்க ஓதிப்பீங்க. நீங்க அந்த தர்ஜாவை அடைஞ்சிப்பீங்க. கேட்டுட்டு போய் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஏழை சஹாபாக்கள். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வராங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க கொடுத்த அமல் அந்த பணக்கார சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க கத்துக் கொடுத்த அமல் அந்த பணக்கார சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் அவங்ககிட்ட பணம் காசு அப்பாற்பட்ட விஷயம். நன்மை கிடைத்து விட்டால் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நன்மை கிடைத்து விட்டால் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மனிதகிட்ட பணம் காசு வந்தா தலைகால் புரியாம அல்லாஹ் மறந்துடும். சில பேர்லாம் பார்த்தோம்னா கஷ்டம் வரும்போது தொழிலுக்கே வருவாங்க. தொழிலுக்கு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கோ தொழில் போறேன், நிம்மதி தேடி போறேன். சில பேருக்கு கஷ்டம் வந்தாதான் அல்லாஹ் ஞாபகத்துக்கு வருவான், அல்லாஹ் தொழு வருவாங்க. பார்த்தா அந்த ஒரு வாரம் 2 வாரம் மாஷா அல்லாஹ் ஃபஜ்ரை கூட விட மாட்டான் அந்த மனுஷன். ஃபஜ்ரை கூட தொழுந்துரும். நம்மளே பார்ப்போம், ஃபஜ்ரை கூட தொழ மாட்டாரு. ஒரு மாசம் தொழுவாரு, அடுத்த மாசம் காணாம போயிடுவாரு. நான் விசாரிப்பேன், என்னங்க போன மாசம் உள்ள பள்ளிவாசலுக்கு ஆள் வந்திருந்தாரு, அடுத்த மாசம் ஆளை காணாம போயிட்டாரு. இல்ல, அவர் ஒரு தேவைக்காக இங்க வந்தாரு, அவருக்கு ஒரு தேவை நிறைவேறி வந்தாரு, தேவை நிறைவேறிச்சு அல்லாஹ் கொடுத்துட்டா போயிட்டார். இன்றைய கால மனிதர்களுடைய சூழ்நிலை இதுதான். அல்லாஹ்வை தேவைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சமூகம் இன்று அதிகமாக இருக்கு. அல்லாஹ் தேவைக்காக வேண்டி யூஸ் பண்றவங்க கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு எப்பவுமே எல்லாத்தையும் செய்வான். அவருடைய கட்டளைகளை முன்னுரிமை எடுத்துருங்க. ஒருத்தர் ஃபஜர் தொழுந்துட்டாரு, காலையில ஃபஜர் தொழுந்துட்டாரு, அல்லாஹ் அந்த மனிதனுடைய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்கிற ஹதீஸ். உங்களுக்கு என்னங்க கவலை? தொழுங்க, அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை ஏத்துக்கிறான். ஃபஜர் எத்தனை பேர் தொழுவோம்? ஃபஜருக்கு பல வருஷம் ஃபஜருக்கு வயசானவங்க தான் வருவாங்க நிறைய பேர். அல்லையா சொல்ல போய் பாருங்க, முதல் சப்புல வயசானவங்களா நிற்பாங்க. அவங்களும் சின்ன வயசு ஃபஜருக்கு போயிருக்க மாட்டாங்க. என்னன்னா பெரிய வயசு கொஞ்சம் வயசாயிடுச்சு தூக்கம் வராது, எங்க போயிடுவாங்க? பள்ளிக்கு போயிடுவாங்க, பள்ளியிலேயே இருப்பாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம், இளைஞர்கள் இந்த அமலுடைய விஷயத்துல, நன்மைகள் செய்யற விஷயத்துல எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு சமுதாயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, வார ஜும்மா கூட தொழுவாத சமூகம் இன்னைக்கு இருக்குது. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, வார ஜும்மா கூட விட்டுறாங்க. நல்லா பார்த்து பெருநாள் மட்டும் தொழக்கூடிய சமூகம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. பெருநாள் அன்னைக்கு பார்த்தோம்னா ஈத்காலம் நிறைஞ்சிடும், ஈத்காலம் ஃபுல்லாயிடும், ஈத்காலம் ஃபுல்லாயிடும். இல்ல பாதுகாப்பு நன்மை என்பது எப்பயுமே செய்யக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ செய்யக்கூடியது கிடையாது. சஹாபாக்கள் வாரத்துக்கு செய்யலையே, வருஷத்துக்கு செய்யலையே. ஒவ்வொரு நடியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமல்களும் செய்து காட்டியவர்கள் சஹாபாக்கள்.
இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பெருமாள் ஸல்லல்லாஹு காலத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ், ஒரு போர், அந்த போருக்காக வேண்டி பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதி திரட்டுறாங்க. நிதி, அந்த நிதியை திரட்டும் போது சஹாபாக்களிட்ட ஏலம் செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. இந்த மாதிரி திடீர்னு போர் வந்துருச்சு, சஹாபாக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை, யாருக்கிட்டையும் விளைச்சல் வர கம்மி, அந்த வருஷம் பொருள் வேற கம்மியாகுது, எல்லாமே கொஞ்சம் டைட்டா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாசம் டைட்டா இருக்குது, அந்த மாதிரி டைட்டா இருக்கு. சஹாபாக்களுக்கும் போர் வேற வந்துருச்சு, ஏலம் பண்ணிட்டாங்க. போருக்கு யாராவது என்ன தரீங்களே தாங்கன்ட்டாங்க. அந்த நேரத்துல உமர் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கை விசாலமா இருக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் பொருள் நிறைய இருக்கு. உமர் இல்லாதவங்க செஞ்சாங்க, எப்பயுமே போர்னு வந்துட்டா அபூபக்கர் சித்திக் எல்லாருக்கும் அதிகமா கொடுப்பாங்க. பார்த்தாரு உமர் எல்லாம், இந்த தடவை அபூபக்கர் சித்திக் அவங்களை விட அதிகமா கொடுத்துடணும், நன்மையில முந்திவிடு. வீட்டுக்கு போனாங்க உமர் இல்லாதவங்க, வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிற பாதி சொத்தை கொண்டு வந்துட்டாங்க, பாதி கொண்டு வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போனாங்க, வீட்டுல போனா எதுவுமே இல்லை, சில சில பொருட்கள் தான் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. பெருமாள் சொல்றது எல்லாமே தெரிஞ்சவனாச்சு, அல்லாஹ் அவங்க வழியில கொடுத்துருவான். உமருடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது அல்லாஹ் அவங்களுக்கு இல்ஹாம்ல காட்டிடுவான். பெருமாள் உமரை கேட்டாங்க, என்ன உமர், வீட்டுல என்ன எடுத்துன்னு வந்தீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? யாரும் சொல்லலாம், என் வீட்டுல இருக்கிற பாதி சொத்தை நான் கொண்டு வந்துட்டேன், பாதி சொத்து வீட்டுக்காரங்களுக்காண்டி வச்சுட்டு வந்திருக்க, நல்லது. அபூபக்கர் சித்திக் அவங்கள பார்த்து கேட்டாங்க, என்ன அபூபக்கர், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நான் வீட்டுக்கு போனேன், நான் வீட்டுக்கு போனேன், என் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டேன், வீட்டுல எதுவுமே இல்லை அல்லாஹ்வை தவிர, வீட்டுல எதுவுமே இல்லை அல்லாஹ்வை தவிர. உமர்லத்தோட மூஞ்சி சின்னதா இருந்துச்சு. அப்ப நினைச்சாங்க உமர்லத்தோட, இந்த தடவையும் நம்ம அபூபக்கர் கிட்ட ஏமாந்து நன்மைன்னு வந்துட்டா சஹாபாக்கள் தான் செஞ்சிருவாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ் சம்பவம், பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு பேசினது, நன்மை எப்படி இருக்கணும்னு சொல்றேன், நன்மை எப்படி செய்யணும்னு சொல்றேன். பேசிக்கொண்டே இருக்கும்போது வானத்தை பாக்குறாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா வானத்தை பாத்தியா? ஆமா. அங்க என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் மின்னுதுன்னு. நட்சத்திரங்கள் மின்னுதுன்னு. எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு ஆயிஷா? அல்லாஹ் எனக்கு தெரியாது, அல்லாஹ் அது எவ்வளவு நட்சத்திரம். நட்சத்திரம் யாராவது என்ன முடியுமா? நட்சத்திரத்தை யாராவது என்ன முடியுமா? என்ன முடியாது. அப்போ பெருமாள் சொன்னாங்க, ஆயிஷா அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சொல்லுங்க. இந்த வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் உன்னால என்ன முடியாது, என்ன முடியாதா இல்லையா? இந்த வானத்தில் உள்ள நட்சத்திர அளவுக்கு இந்த உலகத்தை ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கிறார், ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கிறார். யாரும் தெரியுமா? யாரும் சொல்ல எனக்கு தெரியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் அது வெளிச்சம், எனக்கு தெரியாது. ஆனா ஆயிஷாவோட உள்ளத்துல ஒரு விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது, நபிக்கு தெரியும். எப்படியும் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் இல்லாதவங்க யார் சொல்லுவாங்க? பெருமாள். அபூபக்கர் சித்திக் யார் நன்மை செய்யல, இருந்தாலும் இவன் சொல்லக்கூடாதுல்ல, நபி வாயில என்ன வருது பார்க்கணுமா இல்லையா? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும். அப்படி சொன்னாங்க, இந்த உலகம் நீ பார்க்கிற இந்த வானம், இந்த வானத்துல நட்சத்திரத்தினால என்ன முடியாது, இந்த வானத்துல நட்சத்திர அளவுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் அமல் செஞ்சிருக்கிறாங்கன்னா அது வேற யாருமே இல்லை, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பௌர்ணமி மாதிரி இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு முகம் சுருங்கி போய்விட்டு, நபிக்கு எல்லாமே தெரியாது, எல்லாருடைய இல்ஹாம்ல எல்லாமே போட்டு, என்ன ஆயிஷா, நான் விடை சொல்வதற்கு முன்னால்
இல்ல சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருந்தவனுடைய முகம் இப்போ வாடி போய்விட்டது. சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார சொல்லலாம், நீங்க என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு நபி சொன்னாங்க. பெரிய சுருக்கமா சொன்னாங்க. ஆயிஷா ஒரு விஷயத்தை வழங்கி, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திர அளவுக்கு உமர் நன்மை செஞ்சிருக்கிற அந்த நன்மை உன்னுடைய தந்தை செய்த 2 நன்மைகளுக்கு ஈடாகாதுன்னு பெருமாள் சொல்றாரு. 2 நன்மை பெரிய வரலாறு. முதல் விஷயத்த சொன்னாங்க, இந்த மக்கால நான் ஆரம்பத்துல இது சொல்றேன், கலிமாவுடைய அழைப்பு மக்களுக்கு சொல்றேன், என்னுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு பெரும் படை இந்த மக்காவை தாக்குறதுக்கு வருது. யாரும் நம்புவீங்களா? நம்புவோம். ஏன்னா நீங்க சாதிக்கல் அமீன், நீங்கள் அமீன், நீங்க உண்மையாளர். நபி எல்லாரும் நம்பினாங்க, மக்கா காஃபிர்களும். அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் செஞ்சாங்க, நபி ஏச ஆரம்பிச்சாங்க, மண்ணு தூக்கி போட்டாங்க, நாசமாக்கம் மும்முது நவுதுபில்லா. அந்த நேரத்தில் இந்த மக்கால யாரும் இல்ல. அபூபக்கர் இந்த மக்கால கிடையாது. அவர் வியாபாரத்துக்காக வேண்டி ஷாமுக்கு போயிருந்தாரு. ஷாமுக்கு போயிட்டு வராங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க நபி. மேராஜுக்கு போயிட்டு நான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அல்லாஹ் பார்த்தேன், அல்லாஹ் தொழுகை கொடுத்தா, இதோ சொல்லி இந்த விஷயத்த இந்த மக்காக்காக யாருமே நம்பல. மக்கால யாருமே நம்பல. எல்லாரும் நபியை பைத்தியக்காரன் தான், ஒரு நாள் கொஞ்ச நேரத்தை அல்லாஹ் பார்த்துக்கணும், 7 வாரம் இதெல்லாம் தாண்டிட்டு போயிட்டோம். நபி ஏசுனாங்க, திட்டுனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஷாம் போயிட்டு வந்துங்கிற விடிகால நேரம், ஃபஜருடைய நேரம். இங்க இந்த விஷயத்தை கேட்டு இந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அப்படி மக்காவோட மூளைக்கு போறாரு. போய்கொண்டே இருக்கும்போது அபூபக்கர் வியாபாரத்தை முடிச்சுட்டு வராங்க. வரும்போது அவர் சொன்னாரு, என்ன அபூபக்கர், உன்னுடைய நண்பர் பைத்தியம் மாதிரி அங்க உணர்ந்துகிறார். ஏதோ ஒரே நேரத்தில் அல்லாஹ் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அல்லாஹ் தொழுகை கொடுத்தானா, அது கொடுத்தானா, பரிசு கொடுத்தானா, என்னென்னவோ சொல்லி படாத்தி பேசுற. அபூபக்கர் கேட்டாங்க, சொன்னது யார்? உன்னுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மேராஜுக்கு போயிட்டு அந்த மக்கா காபிரோட சொல்லும் போது யாருமே அவங்களை ஈமான் கொள்ள, யாருமே அதை நம்பல. அந்த மக்கால முதல்ல நம்பின ஆள் யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யாருமே நம்பல. அதுக்கப்புறம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. பெரும் வரலாறு. அந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது ஒரு குகையில போய் தங்குறாங்க. ஒரு குகையில தங்கினாங்க. எதிரிகள் பின்தொடர்ந்து பார்த்து ஒரு குகையில தங்கும் பொழுது, நாங்க சிறிய குகை, ஒருத்தர் படுக்க முடியும், ஒருத்தர் உட்கார முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மடியில யார் படுத்துக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிறாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப ஒரு ஓட்ட வழியா ஒரு பாம்பு வந்துச்சு, பெரிய வரலாறு. அந்த பாம்பு பெருமானாரை கடிக்கக்கூடாது, தீண்டிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி காலை போட்டு அரைப்பாங்க, அவங்களை கொத்திடும். அந்த வலி தாங்க முடியாம நபி தூங்குறாங்க. பல நேரங்கள் கழிச்சு நடந்து நபி வேற டயர்ட்ல இருக்கிறாங்க. நபி எழுப்பவும் கூடாது, நபி என்ன செய்யக்கூடாது, எழுப்ப கூடாதுன்றத அந்த கடியை வாங்கிட்டு முடியல, அவங்க வலி. கண்ணீர் வந்துருச்சு அபூபக்கர். அந்த கண்ணீர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல விழுது. நபி ஏத்துக்கிறாங்க, என்ன அபூபக்கர், உங்களுடைய முகம் இப்படி சிவந்து கிடைக்குது, ஏன் கண்கள் கலங்கி இருக்குது? யார சொல்லலாம், அந்த மாதிரி விஷயம். நீங்க தூங்கி இருந்தீங்க சொன்னாங்க. ஆயிஷா பார்த்து, இந்த 2 அமலுக்கு இது ஈடாகாதுன்னு இந்த 2 அமல். அதனாலதான் சாதித்துல் அமீன் உங்களுக்கு பேர். அந்த மக்கால யாருமே நபியை நம்பாத. அப்ப முதல்ல நம்பது யாருங்க? சாதித்துல் அமீன். அதனாலதான் அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் தான் அவங்க பேரு. சித்திக்கு வச்சு பெருமானத்தை வச்சாங்க. நம்பிக்கையாளர், நபியை முழுமையா நம்பணும்னா யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இப்படி அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொல்லி அவங்களோட வரலாறு நிறைய இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் நம்ம யாருமே அமல் செய்ய முடியாது.
அந்த அளவுக்கு உயர்ந்தோம். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் நன்மைக்காக வேண்டி எப்படிலாம் பாடுபட்டு இருக்கிறாங்க. நன்மை வேணும், நன்மை செய்யணும், இந்த உலகம் அழியக்கூடியது, இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம், அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னத்தை தயார் பண்ணி முஸ்லிம்களே அல்லாஹ் சொல்றான். உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மா கத்தமத் நிகதின், மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு நீங்க என்னத்தை வச்சிருக்கிறீங்க? இல்ல ஒத்தப்புள்ள அல்லாஹ் வந்துட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்பான். அல்லாஹ் கிட்ட நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்கக்கூடியவன். கேள்வி கேட்காத அளவுக்கு உங்களுடைய அமல்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்க, நன்மைகளை முந்தி கொள்ளுங்க. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தை நீங்க செய்து எதுவுமே கிடையாது. அல்லுமன் அலிகாப்பான், எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொல்லுமன் அலிகா ஜனாதி வலிக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானவன். அல்லாஹ் மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு சாட்சி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொன்னமா உங்களுடைய மூதாதையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? போயிட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்துல நாம இருப்போமா? என்னோட தந்தை போயிட்டு இருப்பாரு, என்னோட தாய் போயிட்டு இருப்பாங்க, என்னோட அண்ணன் போயிட்டு இருப்பாரு. யாராவது திரும்பி உலகத்துக்கு வந்தாங்களா? யாருமே வரல. அப்ப எதை நம்புறீங்க? எந்த உலகத்துக்காக நீங்க வந்து பாடுபடுறீங்க? இந்த உலகத்துக்கா? இந்த உலகத்துக்கா? துரீது சீனத்துல் ஹயாத்து துன்யா. இந்த உலகம் உங்களை ஏமாத்துது. உங்களை அலங்காரத்தை கொண்டு இந்த உலகம் உங்களை ஏமாத்துது. நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகம் உங்களை ஏமாத்துது. இப்படி இதுதான் உலகம், இதான் உலகம். யாருமே இல்லையே. கண்ணை பாக்குறீங்க. எத்தனை ஜனாசா தொழுவுறீங்க, ஜனாசாக போறீங்க, ஜனாசா தொழுவுறீங்க, கபூர் வரைக்கும் போறீங்க, குடியில வைக்கிற வரைக்கும் பாருங்க. குடியில வச்சவங்க திருப்பி வந்தாங்களா? வரலையே. யாரும் வந்தவங்க ஒரு நாள் காட்டுங்க. என்னுடைய தந்தை மூத்தா போனாரு, 10 வருஷம் வச்சு வந்துட்டாரு, யாரும் ஒருத்தர் காட்டுங்க. யாருமே காட்ட முடியாது. போனவர்கள் வரமாட்டார்கள், போக போறவர்கள் யாரும் இருக்க போவது, எல்லாரும் போக போறவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த அழியாத உலகத்திற்காக வேண்டி நன்மைகளை செய்து கொள். இப்ப செய்யலன்னா இந்த உலகத்திலேயே அறிவு கெட்டவர்கள் நீங்க தான். அறிவுள்ளவர்கள் உஷாராயிடும். அறிவு எப்படி இருப்பாங்க? ஆகா, அதுதான் நிரந்தர வாழ்க்கை, நன்மை செய்யணும், நான் தொழுகணும், நான் இபாதத் செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், என்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் செலவு செய்யணும், நான் சபீல் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கணும். யார் நினைப்பான்? அறிவல் நினைப்பான். அறிவு இல்லாதவர்கள் தான் என்னங்க, அழிய போற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அழிய போறக்கூடிய விஷயத்துக்காக வேண்டி யோசிச்சுட்டே இருப்பான். இல்ல பாதுகாக்கணும். நாங்க இந்த நிமிஷம் அடுத்த நொடி நம்ம கிட்ட இல்ல, இல்ல பாரு, அடுத்த நிமிஷம் அடுத்த அவர் நம்ம கிட்ட இருக்குதா, அடுத்த நாள் நம்ம கிட்ட இருக்குதா? எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. நல்லா பாதுகாக்கணும். எல்லாமே யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்டதான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நாம சந்திக்கும் பொழுது நாம நன்மைகள் அதிகமா செய்தவர்களாக அல்லாஹ் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். இப்ப அடையாள பாருங்க, மலக்குமார்கிட்ட சொன்னோம், பாருங்க இந்த உலகத்துல இருந்தா அவன் ஆசாபாசங்களை விட்டான், எனக்காக தொழுதான், எனக்காக அமல் செஞ்சான், எனக்காகவே வாழ்ந்தான், இன்னைக்கு நன்மைகளோடு வந்துட்டான், உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போட்டுருங்க. அதுக்கு தயாரான ஆக எல்லாம் இந்த அழிய போற உலகத்தை நினைத்து நீங்க ஏமாறாதீங்க. அழியாத உலகம் அந்த ஆகிரத். பாதல் மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க, கொஞ்சமாவது தொழில்களை அதிகப்படுத்துங்க, நன்மைகளை செய்யுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா உங்களுக்கு 10 நன்மை. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லி பழகிக்குங்க. வாழ்க்கையில் எது